தேவன் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஏதோ ஒரு குறை இருக்குது, ஒரு குறைவு, ஒரு லேக்னஸ், அதாவது ஒரு குறைவு இருக்கிறது. வேலை இல்லை அப்படின்ற குறைவு, குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு குறைவு, கடன் பிரச்சனை என்கிற குறைவு, சுகமாக இல்லை, ஆரோக்கியமாக இல்லை, கொஞ்சம் வியாதி பலவீனம் என்கிற குறைவு, எங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை என்கிற குறைவு, ஏதோ ஒரு குறைவு உங்களுடைய மனதை அப்பப்போ நினைக்கும் போது துக்கப்படுத்துகிறது. தேவன் உங்களுடைய குறைவெல்லாம் நிறைவாக்குவாராம். அதுக்கு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இது மாதிரி சொன்னால் நிறைய பணம் ஆகுமே அப்படின்னா, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவை நிறைவாக்குவாராம். தேவன் எவ்வளோ ஐஸ்வர்யம் உள்ளவர் தெரியுமா உங்களுக்கு? பூமியும் அது நிறைவு என்னுடையதுன்னு சொல்றார், வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுன்னு சொல்றார். உலகமே அவருக்கு சொந்தம். அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேவன் அவர். அப்போ அவர்கிட்ட தான் உலகத்தின் சகல ஐஸ்வர்யமும் அவருக்குள்ள அடங்கி இருக்கிறார். இன்னும் பரலோகத்தில் அவரிடத்துல இல்லாத ஆசீர்வாதமே இல்லை. அவர் ஒரு எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி செல்வசீமானாய் மாற்ற அவரால் முடியும். அவர் அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ள தேவன். உங்களுடைய தேவையை சந்திக்க அவரால் முடியும். அப்ப நீங்க அவரை விசுவாசிக்கணும். என் தேவன், நீர் உம்முடைய பரலோக ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவை நிறைவாக்கும் அப்படின்னு விசுவாசிக்கணும். விசுவாசத்தை ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த பகுதியை நீங்க வாசித்தா யாருக்கு அந்த வசனம் சொல்லப்பட்டு தெரியுமா? இந்த பிலிப்பியர் ஊழியத்திற்கு, பவுலுடைய ஊழியத்துக்கு உதவி செய்தவங்க. தங்களுடைய குறைவுக்கு நடுவில் ஊழியத்திற்கு காணிக்கை அனுப்பி தாங்கினவர்கள். அதனாலதான் இந்த ஆசீர்வாதத்தை தேவன் வாக்கு பண்ணுகிறார். அப்போ ஆண்டவருடைய ஊழியத்துக்கு யார் யார் உதவியா இருக்கீங்களோ, உங்க சபைக்கு சுவிசேஷம் அறிவிக்க, மிஷனரி ஊழியத்திற்கு, தேவனுடைய ராஜ்யம் தேசத்துல கட்டப்பட யார் யார் நீங்க தியாகத்தோடு கொடுக்குறீங்களோ, உங்களுக்கு தான் இந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம். அப்படி கொடுக்க 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 ஐஸ்வர்யமுள்ள தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து குறையே இல்லை, எங்களை நிறைவாய் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லும்படி செய்வார். அப்படி செய்றீங்களா? இன்றைக்கு ஆண்டவரே, நானும் உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட, உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட, உம்முடைய நாமம் மகிமைப்பட நீர் எனக்கு தருகிறதுல தியாகத்தோடு நான் கொடுத்தேன் என்று அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. இந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். எல்லா குறைவுகளையும் நிறைவாயிரும். எத்தனை கோடி கடனா இருந்தாலும் அதை மாற்றுகிற ஐஸ்வர்யம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எவ்வளவு பெரிய தேவைக்கு நடுவில் இருந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார்.